ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலமாக இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வைஷாலி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 45,000க்கு மேலே சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியை சார்ந்தவங்க. இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலிக்கும் இவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் நல்ல ஒரு வரன் அமையலைங்கிறதுனால தள்ளி போயிட்டே இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம் வசதியெலாம் நல்லாவே இருக்குதுங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அக்காங்களுக்கெல்லாம் ஒரு 50 சவரன் நகை போட்டு திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி இப்போ நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவர் இப்போ இவங்க கடைசி பொண்ணுங்கிறதுனால வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு வேலையில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் ஓகே, ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஸ்னஸ் ஏதாவது பண்ண ஐடியா இருந்தாலும் ஓகே தான், நாங்கள் இதுக்கு ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா பானுமதி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக இவங்க கடை வச்சுருக்கிறது இவங்க சொந்த கடைங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வீடும் நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. பட் அவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோடு போயிட்டதுனால இவங்க மாமனார் மாமியார்லாம் அவர் சேர்த்திக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை இவங்க கூட தான் வச்சு வளர்த்திட்டு இவங்க மாமியார் வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க பொண்ணுக்கு ஒரு 40 சவரன் நகை போட்டு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மாமியாருக்கும் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்போ துணையாக வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணே தான் இவங்களுக்கு மறுமணம் பண்ணிக்க சொல்லி நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு என்னுடைய பொண்ணுக்கு ஓரளவு செட்டில் பண்ணிவிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.